ஜனாதிபதி தலைமையில் இன்று சர்வகட்சி மாநாடு. அமெரிக்க தீர்வை வரி விதிப்பின் தாக்கம் தொடர்பில் ஆராயப்படும் சகல கட்சிகளுக்கும் அழைப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு தந்திருக்கிறது. அதாவது இலங்கை அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிக்கொள்கை மற்றும் அதன் தாக்கம் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சர்வகட்சி மாநாடு இடம்பெறவிருக்கிறது. என்படி பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் சகல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரிக்கொள்கை மற்றும் அதன் தாக்கம் தொடர்பில் கலந்துரையாடலை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த சர்வகட்சி மாநாடு இடம்பெறவுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவித்திருக்கிறார். அமெரிக்கா தனது நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளுக்கு வர்த்தக இடைவெளியை அடிப்படையாக கொண்டு தீர்வை கொள்கை ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக இது காணப்படுகிறது. இவ்வாறான ஒரு சூழலிலேயே இது தொடர்பான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு ட்ரம்பினுடைய வரி விதிப்பு பல்வேறு வகைகளில் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. சுமார் 185 நாடுகளுக்கு தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் 88% வர்த்தக இடைவெளி காணப்படுவதுடன் அதில் 50% 44 வீதத்தை இலங்கையின் அமெரிக்காவுக்கான இறக்குமதிகளுக்கு விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த வரிக்கொள்கை தீர்மானம் அதன் தாக்கம் மற்றும் அதற்கான மாற்று வழி திட்டங்கள் தொடர்பிலான விரிவான கலந்துரையாடல் ஒன்றை ஒழுங்குபடுத்துமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சியின் பிரதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். இந்த நிலையிலேயே இந்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சிகளுடன் விசேட கலந்துரையாடலை மேற்கொள்வதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவித்திருக்கின்ற விடயம் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸலத்தில் 13 இட்டுள்ள அமைச்சர் பிமல் இலங்கைக்கு அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ள வரி கொள்கை தீர்மானம் மற்றும் அதன் எதிர்கால தாக்கம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் எதிர்க்கட்சிகளின் பிரதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெறவிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி உள்ளிட்ட 12 அரசியல் கட்சிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது இவ்வாறு இருக்க இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் உள்ளிட்டோரும் கூறியிருக்கிறார்கள். இதேவேளை இதில் கலந்து கொள்ள உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினரும் இத்தோகா பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமானும் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பாக ஜீவன் கூறும்போது அமெரிக்கா இலங்கை மீது விதித்துள்ள புதிய வரி தொடர்பில் பேச்சு நடத்துவதற்காக இவ்வாறான மாநாட்டை கூட்டுமாறு எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல் தலைவர்கள் வலியுறுத்திய நிலையில் இந்த சர்வகட்சி மாநாடு இடம்பெறவிருப்பதாக அவரால் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்க சந்தைகளில் இறக்குமதி செய்யப்படும் தேயிலை, ரப்பர், லவங்கப்பட்டை, ஆடை உற்பத்தி பொருட்களுக்கான அதிகப்படியான வரியினை செலுத்தி பொருட்கள் இறக்குமதி செய்வதனை இறக்குமதி நிறுவனங்கள் தாமதம் காண்பிப்பதால் தேயிலை, ரப்பர், லவங்கப்பட்டை, ஆடை ஆகிய உற்பத்தி பொருட்களுக்கான ஏற்றுமதி இலங்கையில் குறைவடையும். இது தொடர்பாகவும் கலந்தாலோசிக்கப்பட இருப்பதாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது.